இங்க தன்னுடைய அக்கா மேல கைய வச்சதுனால சத்யா ரொம்ப கோவப்பட்டு சிட்டிய பார்த்து நேர்ல போய் திட்டிர்றாங்க. இதனால சிட்டிக்கும் எங்க சத்யாவுக்கும் இடையில பெரிய ஒரு விரிசல் ஏற்பட்டுருது. இனிமே என் அக்கா கிட்ட நீ மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நான் உன்கிட்ட பேச போறதில்லன்னு சொல்லும்போது, என்னுடைய தன்மானத்த விட்டு, மரியாதைய விட்டு உன் அக்கா கிட்ட என்னால மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு எங்க சித்தி சொல்ல, அப்போ இனிமே எப்பொழுதும் நீயே என்ன தேடி வந்துராத, நானும் உன்ன தேடி வந்துர மாட்டேன்னு சொல்லி எங்க சத்யா அதிரடியா பேசிட்டு போக, சத்யாவையும் பழி வாங்கணும், முத்து மீனாவையும் பழி வாங்கணும். அது எல்லாத்துக்கும் இருக்கிறது ஒரே காரணமானது அந்த வீடியோ மட்டும்தான். அந்த வீடியோவை நம்ம வெளியில கொண்டு வந்துட்டோம்னா கண்டிப்பா பிரச்சனை ஏற்படணும் எங்க சிட்டி பிளான் பண்ணி இதை ரோஹிணி கிட்ட சொல்லவும் செய்றாங்க. ரோஹிணியும் இந்த வீடியோவை எப்படியாவது எடுத்துடணும். அந்த வீடியோ மூலமா வீட்டில் பிரச்சனை வருதுன்னா, அதுவும் முத்து மீனாவுக்கு பிரச்சனை வருதுன்னா அது நமக்கு பெனிஃபிட் தானே. ஆனா இதுல நம்ம மாட்டிக்க கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா எங்க ரோஹிணியும் யோசிக்கிறாங்க. சாமர்த்தியமா செயல்படணுன்ற வகையில அவங்களும் இருந்துட்டு இருக்க. அங்க வீட்டில் இருக்க சத்யாவும் நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேமான்னு சொல்லி தன்னுடைய அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுக, இங்க உங்க அக்காவுக்கு அடிபட்டதுனால தான் இப்போ நீ மனசு தெரிஞ்சிருக்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா, கண்டிப்பா அக்காவால தான் நான் இப்போ தெரிஞ்சிருக்கேன், அது உண்மைதான். சிட்டி இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலம்மா அப்படின்னு சொல்லும்போது, சிட்டி எவ்வளோ கேவலமானவன்றதை இப்போனாலும் புரிஞ்சுக்கும். அவன் நல்ல தொழில் சம்பாதிச்சு அது மூலமாக வர பணமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அவனையும் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையுமே வயிற்றில் அடித்து சம்பாதிக்கிறவன். அவங்களுடைய சாபம்லாம் கண்டிப்பாக அவனை சும்மாவே விடாது. அவங்கிட்ட வேலை பார்க்குற உனக்கும் அதே கதை தானடா வரும். இங்கே மீனா சொல்கிற மாதிரி நேர்மையாக சம்பாதிச்சு அது மூலமாக வர பணத்தில் சந்தோஷமாக வாழ பழகடா. அதை விட்டுட்டு இப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி வர பணத்தில் நம்ம என்றைக்குமே சந்தோஷமாக இருக்க முடியாதுடா. இருக்க முடியாதுடா சத்யா, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேம்மா. நீங்கள் எல்லாம் சொல்கிற மாதிரி நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவாமா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சத்யா, இதெல்லாம் இருக்கட்டும். அன்னைக்கு மாமா உன் கையை உடைச்சார்ல, அவர் அந்த அளவுக்கு கோவப்பட்டு உடைக்கிறாருனா ஏதோ ஒன்று நடந்திருக்கு தானே. ஏன்னா இன்னைக்கு சிட்டி அக்கா மேலே கையை வச்சுட்டாருன்னு சொல்லி சிட்டியை அடி பொழந்து கட்டிட்டாருன்னு அக்காவும் சொன்னா. அக்காவும் அவன் கையையே உடைச்சிட்டாருன்னு சொன்னா. அப்படிப்பட்ட ஒரு தப்பு பண்ணாதான் எங்கள் மாமாவும் அளவுக்கு அதிகமாக கோவப்படுவாங்க. அப்போ நீ ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்க தானே சத்யா, இப்போ உண்மையை சொல்லி எங்ககிட்டன்னு சொல்லும்போது இங்கே சொல்ல தயங்குறாங்க. நான் சொல்லுவேன், ஆனால் இதனால் திரும்பவும் வீட்டில் பிரச்சனை வந்துருமோன்னு ஒரு பயம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் சொல்லு சத்யான்னு எங்கள் சீதா கேட்கும்போது, சீதா கிட்டேயும் தன்னுடைய அம்மா கிட்டேயும் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்க இந்த விஷயம் வீட்டில், அதுவும் மீனோட வாழ்க்கைக்கே இது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, மாமாவுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும். அக்காவுக்கிட்ட கூட இன்னும் மாமா உண்மையை சொல்லலை. என் வீட்டில் யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. கண்டிப்பாக அவர் சொல்ல மாட்டார்மா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த தவறும் செய்யாமல் இரு சத்யா. நீ பண்ணுற ஒவ்வொரு தவறாலையும் உன் அக்காவோட வாழ்க்கை என்ன ஆகுமோ நினச்சி எனக்கு பயமாக இருக்குன்னு எங்கே அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட சீதாவும், இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுட்டு எப்படிரா, அன்னைக்கு மாமா செஞ்சது தப்பே இல்லை, ஆனால் நானும் அம்மாவும் தான் எங்கள் மாமாவை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. மாமா ரொம்ப நல்லவர் தான் சீதா, ஆனால் அவர் கொஞ்சம் முன்கோவம் அதிகம்தான். அதுக்காக அவர்கிட்ட நம்மளும் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் சீதாவும், மாமாவுக்கு முன்கோபம் அதிகமாக இருந்தாலும் தேவையில்லாமல் கோவப்பட மாட்டார், அதையும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே தன்னுடைய அம்மா கிட்ட சொல்ல, மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட முதல்ல நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு எதுவும் வேணாமா, அவரே இதெல்லாம் மறந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சத்யாவிட்ட கொஞ்சம் நெருக்கமாக பழகி வர ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்தில் அதை ஞாபகப்படுத்தி திரும்ப அவருக்கு எதுக்காக நம்ம திரும்ப கஷ்டத்தை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிதான், மீனாவுக்கு இந்த விஷயம் தெரியாதப்போ மாமா நம்ம மாப்பிள்ளைகிட்ட மட்டும் தனியாக விஷயத்த ஃபோன் பண்ணி பேசுகிறது ரொம்ப பெரிய தப்பாயிடும்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மாவும் அமைதியாகவே இருக்காங்க. இங்கே வேறு ரோஹிணி எப்படியாவது அந்த வீடியோவை எடுத்தணுன்றதுல ஒரே குறியாக இருக்காங்க. இப்போது இந்த வீடியோவை எப்படி எடுத்து நம்ம எப்படி சிட்டிக்கு அனுப்பி இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த வீடியோவை போட்டு காட்டுறதுன்னு தெரியாமல் ரொம்ப அதிர்ச்சியில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரம் அங்கே வீட்டில் இருக்க நம்ம முத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபோனை பார்த்துட்டு இருக்கப்ப தான் அந்த ஃபோனில் எங்கள் சத்யாவோட வீடியோ இருக்கிறத கவனிக்கிறாங்க. அவனே திறந்துட்டேன் அப்படின்னு இங்கே நேராகவே மீனா கிட்ட சொல்லியிருக்கான். அப்படி இருக்கப்போ இந்த வீடியோனால் ஏதாவது பிரச்சனை வரும்னு நினச்சி என்ன பண்ணுறாங்கன்னா முத்து அதை அப்போவே டெலீட் பண்ணிடுறாங்க. டோட்டலாக டெலீட் கொடுத்துட்டு தான் தன்னுடைய ஃபோனை அங்கே வச்சுட்டும் போகிறாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க ரோஹிணி. கண்டிப்பாக முத்தோட ஃபோனில் அந்த வீடியோ இருந்ததுன்னா நம்ம எடுத்துட வேண்டியதான்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் இருக்க சத்யா இங்கே தன்னுடைய மாமாவுக்கு தனியாக ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணுறது யாருன்னு பார்த்தா சத்யாவாக இருக்குது. என்ன சத்யா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவே ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. மாமா அது அப்படின்னு சொல்லும்போது, என்ன என்ன விஷயம், எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அன்றைக்கி நைட்டு வேறு ஃபோனை வேறு எடுக்கவே முடியலை இங்கே ரோஹிணியால். சிட்டி வேறு அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காரு. இங்கே சிட்டிக்கு வேறு பதில் சொல்ல முடியாமல் இங்கே ரோஹிணி தவிச்சிட்ருக்க. முத்து என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய ஃபோனை எடுத்துகிட்டு சவாரிக்காக கிளம்பி இங்கேருந்து கிளம்பி போகிறவங்க அங்கே சத்யாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. எதுக்கு இப்போ ஃபோன் போட்டேன், என்ன விஷயம்னு சொல்லி எதுவுமே பேசாமல் போய் நிற்க, இங்கே உடனே டக்குன்னு யார் என்ன எதுன்னு பார்க்காம எந்த இடம்னு கூட பார்க்காம இங்கே டக்குன்னு காலில் விழுந்துடுறாங்க. அப்போ தான் இங்கே பூ கட்டுறதுக்காக
கோவிலுக்கு வந்துகிட்டு இருந்த எங்கள் சீதாவும் சீதாவோட அம்மாவும் இதை பார்த்துட்டாங்க. பாருமா சத்யாவை அப்படிங்கிறாங்க. என்னடி நடக்குதுங்கன்னு சொல்லி ஓடோடி வரவங்க, சத்யா என்னடா பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்லி எங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க, சரி கிளம்பு, நீ தான் மனசார திருந்துட்டல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான்னு சொல்கிறாங்க. எங்களையும் மன்னிச்சிருங்க மாப்பிள்ளன்னு அப்போ தான் இங்கே வந்து சத்யாவோட அம்மாவும் கேட்குறாங்க. இதை கேட்டதும் நீங்கள் எதுக்கு எங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறீங்கன்னு அதுக்கு முத்து கேட்க, சந்திரா சொல்கிறாங்க, இல்லை சத்யா எதுக்காக நீங்கள் அடிச்சிங்க கையை உடைச்சிங்கன்ற விஷயத்த சொன்னால் கேட்கும்போது எனக்கு ஈரக்கொலையை நடுங்கி போயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கையை உடைச்சிருக்கீங்க, அது புரியாமல் நானும் எங்கள் சீதாவும் சரி உங்கள் மேலே தப்பாக தான் ஒரு அபிப்பிராயம், தப்பாக நினச்சிட்டோம், மன்னிச்சிருங்க மாப்பிள்ளன்னு சொல்லும்போது, ஆமாம் மாமா என்னையும் மன்னிச்சிருங்கன்னு எங்கள் சீதா கேட்குறாங்க. சரி இந்த விஷயத்தை பற்றி இதுக்கப்புறம் யாருக்கும் பேசவும் வேண்டாம், தெரியப்படுத்தவும் வேண்டாம், தப்பி தவறுகிட்ட மீனா கிட்ட சொல்ல வேண்டாம், மீனா கேட்டால் இது ரொம்ப கோவப்படுவான், இன்னமும் நான் தான் அதிக கோவப்படுறேன்னு சொல்லி என்கிட்ட அவள் திட்டிகிட்டே இருப்பாள், ஆனால் இப்போல்லாம் என்னை விட அவளுக்கு தான் அதிகமாக கோவம் வருதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு முத்துவும் இதை கேட்ட சந்திராவும் கண்டிப்பாக நான் சொல்ல போகிறதில்ல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சத்யா, இனிமேலாவது நல்லா படித்து உன் குடும்பத்துக்கு நல்ல பையனாகவும் அந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்கிற ஒரு பையனாக நீ இருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்து சீதா வேற இருக்கான், சீதாவுக்கு கல்யாணம் பண்ணணும், நீ பொறுப்பாக இருந்தால் தான் இங்கே சீதா நம்ம குடும்பத்தை பற்றி விசாரித்து சீதாவை பற்றி விசாரித்து சீதாவை பொண்ணு கேட்டு வருவாங்க. நீ இப்படி இருக்குன்னு தெரிஞ்சா அப்புறம் யாரடா சீதாவை கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி இங்கே வந்துட்டு சொல்கிறாங்க. நான் செஞ்ச தப்பை உணர்ந்துட்டேன் மாமா, இதுக்கப்புறம் நான் சிட்டி கூட என்றைக்குமே நான் பேச போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டால் எங்கள் முத்துவுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்ருக்கேன். அப்போ தான் அங்கே பூ வாங்குறதுக்காக வர, அம்மா பூ கேட்குறாங்க வா போகலான்னு சொல்லி எங்கள் சீதா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய அம்மாவை கூட்டிகிட்டு போக சீதாட்ட கேட்குறாங்க, என்ன சீதா நீ இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகலையான்னு சொல்லி கேட்க, இதோ கிளம்பணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தன்னுடைய அம்மாவை கொண்டே அந்த கடையில் அடிட்ட விட்டுட்டு, சரி மாமா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப போகிற நேரத்தில் எங்கள் சத்யா வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும் மாமான்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லிட்டு அப்போ தான் எங்கள் சத்யாட்ட கேட்குறாங்க. அதுக்கிடையில் இங்கே வந்து சீதா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய அக்காவை மீனாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னதுமே மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்களா, இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட மாட்டாங்களான்னு ஏக்கத்தோடு பார்த்த பார்வையை சீதாவுமே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு அக்கா கேள்விப்பட்டானா அவளுக்கு அளவு கடந்த சந்தோஷமாக இருக்கும். இந்த விஷயத்த நம்ம பேசாமல் அக்கா கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லிடுவோன்னு அவங்க அக்கா கிட்டே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் மீனா வந்து ரொம்ப சந்தோஷத்தோட நான் இப்போவே கோவிலுக்கு வரேன்னு சொல்லி கிளம்புற நேரத்தில், அக்கா அக்கா பொறுமையாக இருக்கான், நீ மாமாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கே வா சரியா, இப்போ இந்த நேரத்தில் நீ வந்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க. சத்யாவும் காலேஜ் கிளம்பிட்டு இருக்கான், மாமாவும் சவாரி கிளம்பிட்டு இருக்காரு, ஆனால் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதுக்கு தான்க்கா சொன்னேன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம்டி, இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, கண்டிப்பாக நான் அவரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவும் ஃபோனை வச்சுட்ருக்கேன். இங்கே தன்னுடைய மாமாட்ட சொல்லிட்டு கிளம்புற நேரத்தில் எங்கள் சத்யா தன்னுடைய மாமாவை பார்த்து, மாமா நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொன்னல அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் சத்யான்னு சொல்லி இங்கே கேட்கும்போது தான், அது இல்லை மாமா இதோ இந்த ஃபோட்டோ பாருங்கன்னு சொல்லி இங்கே சத்யா தன் கையில் இருக்க மொபைல் ஃபோனை எங்கள் மீனா முத்துக்கிட்ட காட்ட, முத்துவும் அதை வாங்கி பார்க்குறாங்க. இது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, ஆமாம் இது மலேசியாவிலேருந்து வந்தாங்கள்ல, இது அவங்களே தான், இவங்க அடிக்கடி சிட்டியை பார்க்க வருவாங்க, சிட்டிக்கிட்ட 2-3 தடவை பணமும் வாங்கியிருக்காங்க, இது எல்லாமே எனக்கு தெரியுமாமான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன ஏதுன்னு இங்கே வந்துட்டு முத்துவுக்கு புரியலை. இது எப்போலேருந்து நடக்குது சத்யான்னு சொல்லி கேட்கும்போது, இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு மேலவே இது மாதிரி பிரச்சனை வந்துட்டு போயிட்டே இருக்குது, இவங்க அடிக்கடி வந்து பணம் வாங்கிட்டே தான் இருப்பாங்க, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல, சரி இந்த ஃபோட்டோவை எனக்கு அனுப்பிவிடு சத்யா, நான் வந்துட்டு மீதியை பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, மாமா இதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உனக்கு எதுவும் பிரச்சனை வராதுடா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. எங்கள் சத்யாவும் வந்துட்டு ஃபோட்டோலாம் அனுப்பி விட்டுட்டு, சரிடா நீ காலேஜ் போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து வந்துட்டு சத்யாவை அனுப்பி விட்டுட்டு எங்கள் முத்துவும் நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அங்கே வந்து மீனா வந்து எங்கேயுமே போகலை, தலையில் அடிபட்டிருக்கு அப்படின்றதுனால வீட்டில் இருந்துகிட்ருக்காங்க. இங்கே ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் போகாமல் அந்த ஃபோனை எடுத்தாங்கணுன்றதுனால எங்கள் முத்து எப்போ வருவாருன்றதுக்காக காத்துட்ருக்காங்க. உள்ளே போகிற முத்து இந்த பார்லர் அம்மா வீட்டில் இருக்கிறத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு மீனாகிட்ட போயிட்டு அங்கே பக்கத்தில் உட்காந்து பேசுகிறாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பார்லர் அம்மா வெளியில் கிச்சனுக்கு போகிற மாதிரி அங்கே போக, அங்கே வேற வீட்டில் வேற விஜயா இல்லை, விஜயா நடனப்பள்ளிக்காக போயிருக்காங்க. எங்கள் அம்மா வந்து அம்மா எங்கன்னு கேட்குறேன். இங்கே முத்து வந்து அம்மா எங்கன்னு கேட்குறாங்க. அம்மா இது மாதிரி வெளியில் போயிருக்காங்கன்னு மீனாவும் சொல்ல, அப்பா எங்கன்னு கேட்குறாங்க. உள்ளே மாமா படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி மீனா நீ டேப்லெட்லாம் போட்டியா, உனக்கு ஃபீவர் எதுவும் இல்லை, வலி எதுவும் இல்லைன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கேன். என்ன பார்லரம்மா என்றைக்குமே வீட்டில் இருக்க மாட்டீங்க, வேலை வேலைன்னு சொல்லிட்டு பறந்து போயிட்டே இருப்பீங்க, இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு எதுவும் உடம்பு முடியலையா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன், வீட்டில் இருந்தால் அது உடம்பு முடியலைன்னு தான் அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தண்ணி எடுக்கிறதுக்காக உள்ளே போகிற ரோஹிணி தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வர்றாங்க. அப்பையும் முத்து வந்துட்டு
ஃபோனை கையிலே வச்சுட்டு இருக்கதை பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ இந்த ஃபோனை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் இங்கே ரோஹிணி தவிச்சிட்டு இருக்க உடனே முத்து சொல்கிறாங்க, நான் இன்னைக்கு சத்யாவை பார்த்து பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியும், இப்போ தான் சீதா ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னான்னு சொன்ன உடனே அதானே பார்த்தேன், இல்லைனா உன் தங்கச்சியோடைய ஃபோன் உனக்கு சீக்கிரமாகவே வந்திருக்குமே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லாவே பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே உடனே முத்து சொல்கிறாங்க மீனாவை பார்த்து, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, சத்யா இது வரைக்கும் அங்கே இருந்தால இப்போ தான் சிட்டி கூட இருந்த வரைக்கும் சிட்டி என்னெல்லாம் பண்ணா, சிட்டி யாரெல்லாம் பார்க்க வந்தாங்க, சிட்டிகிட்ட யாரெல்லாம் இது நாள் வரைக்கும் எவ்வளோ பேர் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்கன்னு எல்லா விஷயமே அவனுக்கு தெரியும். அது எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னான்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்குங்க அது நமக்கு, அவன் யார்கிட்ட கடன் கொடுத்தானே இல்லை யார் தான் வந்து அவன்கிட்ட கடன் வாங்கினா நமக்கு என்ன, இப்போ சத்யா தெரிஞ்சிட்டான் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னு சொல்ல, என்ன இருந்தாலும் எங்கள் சத்யா கூட இருந்த வரைக்கும் சிட்டி பண்ண எல்லா அட்டூழியங்களும் அவனுக்கு தெரியும்ல, அதுவும் இல்லாமல் யார் யாருக்கு எவ்வளோ கடன் கொடுத்துருக்கான்னு அந்த நோட்டு வயசாக எழுதி வச்சுருக்கான், முக்கியமான ஃபோட்டோஸ் கூட என்கிட்ட காட்டியிருக்காமேனா அது கூட என்னுடைய ஃபோனில் தான் இருக்குது, ஏன் என்கிட்ட இல்லை அவங்கிட்ட கூடயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனா, நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க, எதுவுமே எனக்கு புரிய மாட்டுதுன்னு சொல்ல, ஆமாம்மா மீனா, இப்போ எதுக்கு நமக்கு அதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா, நீ முதல்ல படுத்து தூங்குன்னு சொல்லி அங்கே வெளியில் கட்டிலே படுக்க வைக்கிறாங்க. இப்போவே வா அப்படின்னு சொல்லும்போது, பின்ன இப்போ தான் உடம்பு முடியலல்ல டயர்டாக இருக்குல்ல படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு அங்கே மீனாவை படுக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட ரோஹிணிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கான், அப்போது சத்யாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும்னா சத்யா இது நாள் வரைக்கும் சிட்டி கூட தான் இருந்திருக்கானா, அதையும் சிட்டி நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை, ஆனால் சத்யாவுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பாக இந்த முத்து எதுவும் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்படி சாடமாடையாக பேசுகிறான்றது எனக்கு நல்லாவே புரியுதுன்னு இங்கே ரோஹிணி மனசளவில் நினச்சிட்டு நிற்க, அங்கே மீனாவை படுக்க வச்சுட்டு தூங்க வச்சுட்டு அவங்களுக்கு கஞ்செல்லாம் கொடுத்துட்டு எங்கள் வெளியில் வர முத்து, என்ன பார்லரம்மா, நீங்கள் பண்ணுற பித்தலாட்டம் எதுவுமே வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாத நினச்சிட்ருக்கீங்களா, நீங்கள் இந்த சிட்டிகிட்ட கடன் வாங்கின விஷயத்துலேருந்து எல்லாமே என்கிட்ட இப்போ ஆதாரபூர்வமாக இருக்குது, இதை வீட்டில் ஒரு செகண்ட் ஒரே ஒரு செகண்ட் போதும் எல்லார்கிட்டையும் நான் போட்டு காட்டேன், ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் வாயிலேருந்து உண்மையை ஒத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீட்டில் எல்லார்கிட்டையும் நான் போட்டு காட்டிடுவேன்னு சொல்லி முத்து மிரட்டேன். ஒரு பக்கம் தினேஷ் மிரட்டுறான், இன்னொரு பக்கம் முத்து மிரட்டுறாங்களே அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. என்ன பார்லரம்மா, என்ன விஷயம், எதுக்காக நீங்கள் சிட்டிகிட்ட கடன் வாங்கினீங்கன்னு சொல்லி இப்படி வரிசையாக கேள்விகளை கேட்க இங்கே ரோஹிணிக்கு பதில் சொல்ல முடியாமல் தயங்கி நின்றுட்டே இருக்காங்க. இங்கே நம்ம முத்துவை மாட்டி விடணும்னு நினச்சி அதுக்கான முயற்சி எடுக்கலான்னு பார்த்தா கடைசியில் முத்துக்கிட்ட நம்ம சத்யாவளை வசமாக மாட்டிக்கிட்டோமே, இதை சிட்டிகிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு அந்த எண்ணம் வேற ஓடிட்டுருக்கு. சிட்டிகிட்ட ஏற்கனவே ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போய் இப்போ அவன் எனக்கு கொடுத்த டாஸ்க்கை கூட சரியாக செஞ்சு முடிக்கலை, இதில் இங்கே முத்துவை வேற அப்படி நினச்சிட்ருக்காங்க. இங்கே பாரு பார்லரம்மா, இன்றைக்கி உனக்கு ஒரு நாள் மட்டும்தான் டைம், நாளைக்குள்ளே நீயே வந்து என்கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறேன், அப்படி சொல்லாத பட்சத்தில் இந்த ஃபோட்டோ அதுக்கப்புறம் நீ கையெழுத்து போட்டு கொடுத்த இந்த ப்ரூஃப்லேருந்து எல்லாமே இப்போது வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி முத்து மிரட்டிட்டு போக பயந்து போய் இங்கே ரோஹிணி நின்றுட்டே இருக்காங்க. என்ன பேசுகிறது என்ன பண்ணுறது இப்படி எதுவுமே புரியாமல் ரொம்ப பயத்தில் இருக்காங்க. ஒரு பக்கம் தினேஷ், இன்னொரு பக்கம் முத்துவுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிடுச்சு, இப்போ எல்லாத்தையும் உண்மையை சொல்ல சொல்லி நான் டார்ச்சர் பண்ணுறானே நினச்சிட்ருக்காங்க எங்கள் ரோஹிணியும். கண்டிப்பாக ரோஹிணியால் முத்துக்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது, ஏன்னா முத்துவே பயங்கரமான ஆள். இப்போ இப்படி வெளியில் சொல்லிட்டு போனாலும் கண்டிப்பாக ரோஹிணியை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவர் வீட்டை விட்டு வெளியில் போகிறாரு. இது தெரியாத ரோஹிணி இங்கே பயந்து போய் நடுங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தெரியும் முத்துவுக்கு இந்த பார்லரமாக வாயிலேருந்து எப்போதுமே உண்மையே வராது, நம்மளே கண்டுபிடிச்சாதான் உண்டுன்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க.